வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய ஆடாத ஊஞ்சல் கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். திடீரென்று ஒரு எண்ணம் கீர்த்திக்கு உண்டாயிற்று. துளசி, நீயும் ஏன் என் கூட டெல்லிக்கு வரக்கூடாது? அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தி இருக்கா, விசேஷ காரியங்களுக்கெல்லாம் வரவ. அவளை ஏற்பாடு பண்ணிடலாம். வீட்டு காரியங்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். துளசி சிரித்தாள். சிரிப்பில் வெறுப்பு பூத்தது. பாம்பே போனவள் இடத்திலே நான், என் இடத்துல வேற ஒரு சமையற்காரி, பின்னையும் நான். நீங்களே உங்க வாயால சொல்லாம சொல்லிட்டேள், நான் வீட்டு காரியமெல்லாம் செய்யற சம்பளம் இல்லாத வேலைக்காரின்னு. உனக்கு கற்பனை நன்னா ஓடுறது துளசி. சரி, அது போகட்டும். நீ பழைய துளசியா ஆகணும்னா நான் என்ன செய்யணும்? நான் எப்ப பழைய துளசியா இருந்தேன்? எந்தைக்கும் என் தலையெழுத்து ஒரே எழுத்துதான். துளசி, உன் பாஷையில பேசுறதானா நேக்கு நன்னா மனசிலாச்சு. இந்த வீட்டு சுமையை நீ எதிர்பார்க்கவில்லை. கல்யாணமாகி வந்ததும் இத்தனை பெரிய வீட்டில் நானும் நீயும் மாத்திரம்தான் இருப்போம்னு ரொம்ப சந்தோஷமா திருப்தியா இருந்த. ஆனா என் அம்மா அப்பா தாத்தா பாட்டி பாபு மைதிலி எல்லாரும் படை வர மாதிரி வந்துட்டான்னு நீ நல குலைஞ்சு போயிட்ட. அவன் பேசிக் கொண்டிருந்த போதே துளசி அவன் அறியாமல் அறையை விட்டு வெளியேறி போனாள். இதை அவன் உணர்ந்த போது அவளை மீண்டும் அழைக்க அவன் விரும்பவில்லை. அவளை சமாதானப்படுத்துவது அப்படி ஒன்றும் எளிதல்ல என்ற உண்மை மட்டும் அவனுள் மேலோங்கி இருந்தது. அன்று இரவு கீர்த்தி துளசியிடம் 200 ரூபாய் கொடுத்தான். எந்துக்கு எனக்கு பணம் என்றாள் அவள். நான் நாளைக்கு போனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி தான் திரும்பி வருவேன். சாமான்களும் காய்கறிகளும் வாங்கணுமே. என்கிட்ட தருவானேன்? என்னை பொறுத்தவரையில் நீதான் எசமானி, பொறுப்போடு எல்லாம் செய்கிறவள். துளசி மௌனமாக பணத்தை வாங்கி கொண்டாள். கீர்த்தி டில்லியில் இருந்து சென்னைக்கு வந்தபோது இரவு மணி 11:30. விமானம் தாமதமாக வருகிறது போலும் என்று எண்ணிய கற்பகம் ஹாலில் விளக்குகளை எல்லாம் அணைத்துவிட்டு படுத்திருந்தாள். கார் வந்து நின்ற சப்தம் கேட்டதும் எழுந்து விளக்கை போட்டாள். தனக்காக துளசி வாசலில் காத்திருப்பாள் என்று கீர்த்தி எதிர்பார்க்கவில்லை என்றாலும் லேசான நப்பாசை அடிக்கடி தோன்றிக் கொண்டே இருந்தது. பிளேன் லேட்டுமா? நினைச்சேன். எல்லாரும் தூங்கியாச்சா? கடிகாரத்தை பார். துளசிமா, அவ 8:30க்கே போயிட்டா. அதுக்குள்ள தூக்கமா என்று கேட்டான் கீர்த்தி. அவ தூங்க போயிட்டான்னு நான் சொல்லலையேடா கீர்த்தி. 8:30க்கே போயிட்டான்னு தானே சொன்னேன். சரி, நான் கை கால் அலம்பி விட்டு சாப்பிடுறேன். டேபிள்ல இருக்கு. சரி. கீர்த்தி உட்கார்ந்தான். மேஜை மேல் ஒரு பெரிய பாத்திரம், இன்னொரு சின்ன பாத்திரம், ஒரு ஜாடி, ஒரு தட்டு, ஒரு டம்ளரில் தண்ணீர். பெரிய பாத்திரத்தை திறந்தான். அடியில் சாதம் ஒற்றுமை இல்லாத கூட்டம் போல ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் அவலாக கிடந்தது. சிறிய பாத்திரத்தில் என்ன இருக்கிறது பார்த்தான். மோர். அம்மா, என்னடா கீர்த்தி, நல்ல பசியோட வந்திருக்க, வெறும் மோர் சாதம் தானா? ஏண்டா, ஏன் நீ மட்டும் என்ன வசத்தி? உன் அப்பாவே 8 நாளா இதைத்தான் சாப்பிடுறார். என்னம்மா சொல்ற? நீ போன திங்கட்கிழமை போன, அன்னியிலிருந்து இன்னி வரை காத்தாலேயும் ராத்திரியும் மோர் சாதம்தான். இன்னைக்கு காத்தாலே வரை எலுமிச்சா ஊறுகாய் இருந்தது. இப்போ உனக்கு ஜாடியில கொஞ்சம் விழுது ஒட்டின்றிருக்கு. இது என்னம்மா கூத்து? நீதானே வீட்டுக்கு வேண்டிய கரிகாய் எல்லாம் வாங்கிட்டு வர்றவன். நீ இல்ல, கரிகாயும் இல்ல. ஏன் வாங்கலை? டே, இனிமே நான் பேசல. நீ வந்ததும் வராததுமா உன் பெண்டாட்டியை பத்தி கோள் சொல்றேன்னு அப்புறம் நீ நினைச்சுக்குவ. சாப்பிடு. எதை? இதையா? பாபு சாப்பிட்டான். மைதிலி சாப்பிட்டா. உங்க அப்பா சாப்பிட்டா. உனக்கு மட்டும் என்ன? அவள் அவள் தானே சமைச்சா, அவளும் சாப்பிட்டா. நீ, பாட்டி, தாத்தா? நல்ல வேளையா அவர்களும் நானும் பொழைச்சு கொண்டோம். புளிச்ச இட்லியும் புளிக்காத இட்லியுமா மாறி மாறி தின்றோம். நாள் விட்டு நாள் அரைச்சா. கீர்த்தி எழுந்தான். ஏண்டா சாப்பிடல? வேண்டி இருக்கல. துளசிகிட்ட எதுவும் கேட்காதே. என்ன இருந்தாலும் அவ சாது என்றாள் கற்பகம்.
மாடி அறைக்குள் பிரவேசித்த போது துளசி படுத்திருந்தாள். 2, 3 முறை அவளை கீர்த்தி கூப்பிட்டான். கடைசி அழைப்புக்கு ஒரு முனகல் மட்டும் பதிலாக வந்தது. அதன் பிறகு கீர்த்தி முயற்சியை தொடரவில்லை. மறுநாள் தான் கொடுத்த 200 ரூபாயில் அன்றுதான் முதலாக காய்கறி வாங்கப்பட்டிருப்பதை கீர்த்தி அறிந்து கொண்டான். துளசி வண்டிக்காரனிடம் பிளாஸ்டிக் கூடை வழிய காய்கறிகள் வாங்கி வருவதை கண்டபோது அவனுக்கு ஆச்சரியத்தை விட ஆத்திரம்தான் அதிகம் உண்டாகியது. இது பற்றி அன்றிரவு அவளிடம் திட்டவட்டமாக விசாரிக்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான். ஆனால் அன்று இரவு துளசி தன் திட்டவட்டமான தீர்மானத்தை அவன் முன் கொட்டினாள். துளசி நிறுத்தி நிதானமாக கூறிய வார்த்தைகள் கீர்த்தியின் மனதில் நன்றாகவே பதிந்தாலும் அவனால் தன் காதுகளை நம்ப முடியவில்லை. படுத்திருந்தவன் எழுந்து உட்கார்ந்தான். துளசி கட்டிலின் விளிம்பில் உட்கார்ந்து தன் கை ரேகையை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தாள். அவளுடைய முகத்தில் எந்த விதமான சலனமும் இல்லாததை கண்ட கீர்த்திக்கு கோபம் வரவில்லை. மாறாக கனிவுதான் உண்டாயிற்று. மென்மையான குரலில் அவன், துளசி, நீ இப்ப என்ன சொன்ன என்று கேட்டான். என்னால ஆகல, நான் பாலக்காட்டுக்கு மடங்கி போகிறேன்னேன். கீர்த்தி மீண்டும் மௌனமானான். அவனுடைய மனைவி என்ன சொல்கிறாள்? சொந்த பிரக்ஞையுடன் பேசுகிறாளா அல்லது அவளுள் ஏதோ ஒன்று புகுந்து இப்படி பேச வைக்கிறதா? துளசி, நீ எனக்கு என்ன சொந்தம்? நான் உனக்கு என்ன சொந்தம்? இது உனக்கு நன்னா தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் உன்னை மீறி பேசுறையே. என்னை மீறி பேசல. ஒரு ஆழ்ச்சையா 24 மணிக்கூறும் நல்லா ஆலோசிச்சு தான் சொல்றேன். என்னால ஆகலை. நான் பாலக்காட்டுக்கு மடங்கி போறேன். 7:40க்கு தீவண்டி புறப்படுறது இல்லையா? நாளைக்கு நான் அதுல போறேன். கீர்த்தி அவளை பரிதாபமாக பார்த்தான். முகத்தில் அலுப்போ சலிப்போ தெரியவில்லை. வேதனையோ விசனமோ பிரதிபலிக்கவில்லை. உட்கார்ந்திருக்கும் நிலையில் அவளை பார்த்தபோது ஒரு புத்தருடைய சிலை தான் கண்முன் நின்றது. துளசி விருதுவாக ஒரு பொழுதுபோக்குக்காக, ஏன் தற்செயலாக தோன்றிய ஒரு எண்ணத்தின் பிரதிபலிப்பாக பேசவில்லை. தீர்மானமாக ஒரு முடிவை, வாழ்க்கையின் திருப்பத்தை தன் இதமான குரலில் பாலக்காட்டு தமிழில் பறைசாற்றுகிறாள். மறுநாள் ரயில் புறப்படும் நேரத்தையும் குறிப்பிடுகிறாள். திடீரென்று ஒரு எண்ணம் அவனுள் உதித்தது. அவள் கூறிய வார்த்தைகளின் அர்த்தம் முழுமையாக அவனுக்கு புரிந்திருந்த போதிலும் புரியாதது போல காட்டிக்கொண்டான். நாளைக்கு போனா என்னைக்கு திரும்பி வருவ? மடங்கி வர்றதுன்னா நாளைக்கு போகண்ட அவசியம் இல்லையே. அப்போ நேக்கு போரும். உனக்கு என்ன போதும் துளசி? இங்க இருந்தது. இங்க என்னோடு இருக்கத்தானே நீ என்ன கல்யாணம் பண்ணிண்ட. நான் கல்யாணம் கழிச்சுண்டதுக்கு மின்னால்த்த காரணம் பொறந்தாத்து சுமையிலிருந்து தப்பிச்சுக்கணும்னு. 2ஆமத்து காரணம் இங்க பொறந்தாத்து சுமை இருக்காதுன்னு நினைச்சது. நீங்க எந்துக்கு என்னை கல்யாணம் கழிச்சேள்? உங்க ஆத்து சுமையை ஏன் மண்ட மேல ஏத்தி வைக்கலாம்னு தானே. கீர்த்தியால் உடனடியாக பேச முடியவில்லை. என்ன பேசுவான்? என்ன பேச முடியும்? கல்யாணமான 7-8 மாதங்களுக்குள் ஒரு பெண் அலுப்பின் எல்லையை தாண்டி நிற்கிறாள். இளமையின் ஆசைகளையும் தாவங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு பேசுகிறாள். திடீரென்று துளசியின் குரல் கேட்டது. நான் தூங்குறேன். நாளைக்கு என்னோடு அவசான சமையல். என்ன சமைக்கணும்? துளசி, நீ பேசின வார்த்தைகள், நீ எடுத்திருக்கிற முடிவு, இதெல்லாம் உன்னை எங்க கொண்டு போய் விடும்னு நீ யோசிச்சு பார்த்தியா துளசி? என்னென்ன விபரீதங்கள் உண்டாகும்னு ஒரு நிமிஷம் நீ சிந்திச்சு பாரு. என்னோட தீர்மானம் என்னை பாலக்காட்டில் கொண்டு போய் விடும். நீ ஒரு ஊரைத்தான் சொல்ற. உன் வாழ்க்கையை நினைச்சு பாரு. எல்லாம் ஆலோசிச்சாச்சு. நீ என்னோடு சேர்ந்து இருந்தால்தான் உனக்கு அழகு. நேக்கு அந்த அழகு இதுவரைக்கும் கிடைக்கலை. இன்னமேயும் கிடைக்காது. நீ எப்படி சொல்ற? 7-8 மாசம் அனுபவம் போதாதா? நான் தனி குடித்தனம் வைக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்ப இந்த சோத்தியம் இப்ப எதுக்கு? சோத்தியம்னா கொஸ்டியன், கேள்வி. இல்ல, அப்படி நான் உன்னோட தனி குடித்தனம் போனா நீ உன் முடிவை மாத்திப்பியா? துளசி லேசாக சிரித்தாள். நானாவது பாலக்காடுங்கிற ஒரு ஊருக்கு போறேன். நீங்கள் போகாத ஒரு ஊருக்கு என்னை கூப்பிடுறேள். சரி, அப்படியே நீ போனாலும் அங்க என்ன செய்வ? என்ன செய்வேன்? தூங்குவேன், எழுந்திருப்பேன், சாப்பிடுவேன், தூங்குவேன். இது என்ன சோத்தியம்? எப்படி சாப்பிடுவாய்? நீங்கள் என்ன கேட்கிறேன்னு நேக்கு மனசில் ஆகலை.
சாப்பிடுவேன்னு சொன்னியே, அது எப்படின்னு கேட்கிறேன். உன் அம்மா ஜெயா கிட்ட இருக்க பாம்பே போயாச்சு. அவளோட மணிக்குட்டியும் காவேரியும் போயாச்சு. உன் அக்கா சீதா எர்ணாகுளத்தில். உன் தங்கை பாரதி மாத்திரம் பரீட்சை முடியற வரைக்கும் அண்ணா ராமநாதனோடு இருக்கா. நீ எங்க இருப்ப? சாப்பாட்டுக்கு என்ன செய்வ? ஆ, இப்படி விவரமா கேட்டா தானே நேக்கு மனசிலாகும். சாப்பாட்டை பத்தி கேட்டேள். நீங்க என் ஆம்படையான். என் கழுத்துல தாலி கட்டி இருக்கேள். மாசா மாசம் நீங்க பணம் அனுப்பிச்சு தர மாட்டேளா? வெறும் சாப்பாடு மாத்திரம் போதுமா துளசி? வாழ்க்கைனா அதில் எத்தனையோ ஆயிரம் இருக்கு. இந்த பாருங்கோ, நேக்கு என்னோட வாழ்க்கையில இத்தனை நாள் ஒண்ணே ஒண்ணுதான் இருந்திருக்கு. மத்தவாளுக்கு உழைச்சு போடுறது. நீங்க சொல்ற ஆயிரத்துல ஒன்னையும் நான் கண்டதில்ல. காணணுங்கிற ஆசையும் இப்ப இல்ல. நீங்க மாசத்துக்கு ஏதாவது அனுப்பி தாருங்கோ. என் இஷ்டம் போல உப்பு புளியை வாங்கிண்டு இஷ்டம் போல தூங்கிண்டு போறேன். உனக்கு வயசு 22 துளசி. பிறந்த நாள்ல இருந்து பார்த்தா உங்க கணக்கு சரி. நான் வாழ்ந்த நாள்ல இருந்து பார்த்தா என் வயசு 70. நீ ரொம்ப வெறுப்போடு பேசுற துளசி. நேக்கு 6 பேர்லயும் சத்தியமா, குருவாயூரப்பன் சத்தியமா, வெறுப்போ கோபமோ இல்லை. இப்படி வாழற வாழ்க்கை நேக்கு மதியாச்சு. நான் போறேன். நீ கல்யாணமாகி வந்தப்ப இந்த வீட்ல நீயும் நானும் மட்டும்தான் இருப்போம்னு நீ நினைச்ச இல்லையா? எதுக்கு பொய் சொல்லணும்? அப்படித்தான் நினைச்சேன். நீயும் நானும் மாத்திரம்தான்னு நிலைமை இருந்திருந்தா நீ இப்ப ஊருக்கு திரும்ப எண்ணி இருக்க மாட்ட இல்லையா? நான் உங்களுக்கு என்னென்னைக்கும் கடமைப்பட்டவ. உங்களுக்குன்னு நான் என்ன வேணும்னாலும் செய்ய தயார். உங்க சொகம் என் சொகம், உங்க துக்கம் என் துக்கம். ஆனா நீ இப்ப என்னை விட்டு போறேன்னு சொல்றியே. நான் உங்களை இங்கே தனியா நிறுத்தி வைக்கலை. நீங்க இந்த வீட்டோடு வீடா ஒட்டி உறைஞ்சு போயிருக்கேள். உங்களால உங்க அப்பா அம்மா பாட்டா பாட்டி அப்புறம் வரவா போறவா இவாளையெல்லாம் உதறி எறிஞ்சிட்டு வர கழியாது. இது நேக்கு நன்னா தெரியும். அதனால இப்ப போறது உங்களை விட்டுட்டுன்னு 4 பேருக்கு தோணினாலும் வாஸ்தவத்தில் நான் போறது இந்த வீட்டை விட்டுத்தான். துளசி, நீ போறது தப்பு. நீ நாளையிலிருந்து ஒரு காரியமும் செய்ய வேண்டாம். நீ நல்ல சமையற்காரியா போடுறேன். ஒரு நல்ல சமையற்காரியா போடுறேன். மாசம் 300 400 ஆனாலும் பாதகம் இல்லை. நீ இந்த எண்ணத்தை மறந்துடு. கீர்த்தி நெகிழ்ந்தான். ஹேய், நீங்கள் சொல்றது எதுவும் நடக்காது. உங்க அப்பா அம்மா பாட்டா பாட்டி எல்லாரும் சமையற்காரி வேண்டாம்பா. நான் ஒருத்தி இருக்கேனேம்பா. திடீரென்று கீர்த்தி எதையோ நினைத்து கொண்டவனைப் போல, நான் இந்த ஒரு வாரம் ஊர்ல இல்லாதப்போ நீ வெறும் சாதம் மாத்திரம்தான் வடிச்சியாம் என்றான். ஆமாம், காய்கறி பழம் எல்லாம் வாங்க நான் உன்கிட்ட பணம் தந்திருந்தேனே. அதை கீழே அலமாரியில வச்சிருக்கேன். காத்தால தரேன். கீர்த்திக்கு அழ வேண்டும் போல இருந்தது. அடக்கி கொண்டான். துளசி, எல்லாரும் ஒரு வாரத்துக்கு வெறும் மோர் சாதம் சாப்பிட்ருக்கா. நானும் அதைத்தான் சாப்பிட்டேன். நேக்குன்னு நான் எதுவும் தனியா சமைச்சுக்கலை. இன்னைக்கு நிறைய காய்கறி வாங்கின. ஏன்? நீங்க மடங்கி வந்துட்டேள். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் துளசி? நான் ஒருத்தி உழைச்சா தானே எல்லாரும் நாக்கை சாப்பு கொட்டிண்டு சாப்பிட்றா. அதனால இந்த சம்பளம் வாங்காத சமையற்காரி இல்லேனா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கண்டமா? கீர்த்திக்கு கோபம் வரவில்லை. யார் மீது கோபிப்பது? துளசி மீதா? பாவம், அவள் ஓய்ந்து போயிருக்கிறாள். அதே சமயம் மன முதிர்ச்சி இல்லாமல் பேசுகிறாள். அது போகட்டும் துளசி. அடுத்த வாரம் நான் லீவ் போடுறேன். உன்னை அழிச்சுண்டு போறேன். 10 15 நாள் எங்கானும் போய் இருப்போம். துளசி சிரித்தாள். எங்க ஊர்ல மூர்த்தின்னு ஒரு டாக்டர் இருக்கார். உடம்புல என்னாவது சுகக்கேடு வந்தா 2 மருந்து கொடுப்பா. ஒரு மருந்து அப்பப்ப வர பனியையும் வலியையும் அப்பப்ப குறைச்சிக்கிறதுக்கு. இன்னொரு மருந்து வியாதியை குணமாக்குறதுக்கு. நீ என்ன சொல்ல வர துளசி? உங்க மருந்து இப்ப இருக்கிற வலியை குறைக்கும். உங்களோட 10 15 திவசம் வெளியூர்ல இருந்தாலும் அப்புறம் மாடு இந்த ஆத்துக்கு தானே மடங்கணும். என்னோட மருந்து என்னோட வியாதியை தீர்க்கும். நான் தூங்குறேன். ஆ, நேக்கு நீங்க மாசா மாசம் எத்தனை அனுப்புவேள்? அனுப்பணுமா? உசுர் போற வரைக்கும் கஞ்சியோ கூழோ வேணுமே. அவியலும் பால் பாயசமும் வேண்டாம். ஒரு வேளை சாப்பாடாவது வேண்டாமா? நான் அனுப்பலைன்னா என்ன செய்வ துளசி? சும்மா ஒரு கேள்விக்காக கேட்குறேன். ஒன்றும் செய்ய மாட்டேன். சும்மா இருப்பேன். பசியை சகிச்சுக்குவேன். வயத்தை வள்ளம் குடிச்சு நிறைச்சுப்பேன். ஆனா சத்தியமா கூட பிறந்த அண்ணா ஆத்துல கூட போய் நிக்க மாட்டேன். கீர்த்தி மௌனமானான். என்ன பெண் இவள்? சாதுவாக தோற்றம் அளிக்கும் இவளுள் இவ்வளவு வைராகியமா?
அவளுக்கு ஓய்வு தேவை. தனக்கு நிரந்தரமான ஓய்வும் விடுதலையும் தான் வேண்டும் என்று துளசி நினைக்கிறாள். ஆனால் காலப்போக்கில் அவளே தன் எண்ணம் தவறு என்பதை உணர்வாள். சில வாரங்களில், சில மாதங்களில் அவளுடைய தனிமையே அவளுக்கு பெரும் சுமையாக தோன்றிவிடும். அப்புறம் துளசி எங்கே போவாள்? போக முடியும். அவனிடம்தானே திரும்ப வேண்டும். மாசம் 300 போதுமா? போரும். ஆனா அதை விடாம அனுப்புங்கோ. கிட்டேளா? கீர்த்திக்கு முதலாக எரிச்சல் பிறந்தது. நான் திடீர்னு செத்து போயிட்டா என்ன செய்வ துளசி? அத பத்தி இப்ப ஆலோசிப்பானேன். இருக்கிறதும் சாகிறதும் நம்ம கையிலயா இருக்கு? பகவான் கையில தானே. சரி, அப்ப நான் சாகிற வரைக்கும் அனுப்புறேன். அது போரும். இப்ப நான் தூங்க போறேன். இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கிற உனக்கு எப்படி தூக்கம் வரும் துளசி? இந்த தீர்மானத்தை நான் ஆலோசிச்சு தானே செய்திருக்கேன். என் மனசுல ஒரு விஷமமும் இல்லை. விஷமம்னா என்னன்னு மனசிலாச்சா? ப்ராப்ளம். என் மனசு முழுக்க ஒரே ப்ராப்ளம் துளசி. எனக்கு தூக்கம் வராது. வரவே வராது என்றான் கீர்த்தி. ஒரு குழந்தை கொட்டாவி விடுவது போல துளசி கொட்டாவி விட்டாள். அடுத்த நிமிடமே அவளுடைய தூக்கத்தின் லேசான மூச்சு ஒலிகள் அவளுடைய நிம்மதியின் எதிரொலியாக கோஷித்தன. மறுநாள் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனில் மங்களூர் மெயிலில் துளசி பிரயாணமானாள். விடுமுறைக்கு வீடு திரும்பும் மாணவியைப் போல, பெற்ற குழந்தையுடன் புருஷன் வீடு செல்லும் மனைவியைப் போல அவள் குதூகலமாயிருந்தாள். அவளை ரயிலில் ஏற்றிவிட சென்ற கீர்த்தி எதையோ பறிகொடுத்தவனைப் போல கண்ணில் கட்டும் நீரை உள்ளிழுத்து கொண்டு இலை உதிர்ந்த மரமாய் ரயில் நகரும் வரை கால் வலியையும் உணராமல் நின்றான். ஒரு மனைவி ஒரு கணவனை உதறிவிட்டு போவதாக அவனுக்கு படவில்லை. அவனுடைய உள்ளத்தோடு உள்ளமாய் உயிரோடு உயிராய் இணைந்துவிட்ட ஒரு உயிர் பிரிந்து விரைவதான எண்ணமே அவனுள் உண்டாயிற்று. அன்று பூராவும் துளசி, அம்மணி, அம்மு எல்லோருமாக சேர்ந்து பாலக்காடு வீட்டை சுத்தம் செய்தார்கள். மாலை நேரத்துக்குள் வீடு பழைய வீடாக மாறியது. ஆனால் அப்பா இல்லை. அம்மா, பாரதி, காவேரி, மணிக்குட்டி இல்லை. சீதா இல்லை. வாசு இல்லை. தொழுவத்தில் மாடுகள் இல்லை. பூஜை அறை இருந்தது. அங்கே சுவாமி படங்கள் இருந்தன. சாலக்கிராமம் இருந்தது. பக்த விஜயமும் துதிப்பாடல் புத்தகமும் சுந்தர காண்டமும் இருந்தன. அம்மா வீட்டை பார்த்து கொள்ள இருக்கிறாள். அண்ணா இப்போது தன் வீட்டில் இருந்து கொண்டே வக்கீல் தொழிலை நடத்துகிறான். அவனுடைய மனைவியால் இவ்வளவு பெரிய வீட்டை பராமரிக்க முடியாதாம். அம்மணி தினந்தோறும் சமைக்க வருவதாக ஒப்புத்து கொண்டாள். துளசிக்கு இனிமேல் அவள் வீட்டின் சமையலறையின் முகவரி கூட தெரியாது. அன்று இரவு அவள் வந்திருப்பதை அறிந்த அண்ணா ராமநாதன் வந்தான். என்ன அண்ணா, மன்னி வரலையா என்றாள் துளசி. மன்னிக்கு உன் பேர்ல தேஷ்யம். நீ அங்க வராமல் இங்க ஆரம்பில்லாத ஆத்துல இறங்குனதுக்கு. அப்புறமா வரேன் அண்ணா. அங்க உன்னை சரியா வச்சுக்கலையா? வச்சுண்டாளே. பின்ன எதுக்கு வந்தாய்? உங்களுக்குள்ள என்ன சண்டை, என்ன பூசல்? பூசலும் இல்லை, சண்டையும் இல்லை அண்ணா. நேக்கு பிடிக்கலை வந்துட்டேன். நேக்கு மனசிலாகல துளசி. நோக்கு மனசில் ஆகண்டாம் அண்ணா. எங்க இருக்க போகிறாய்? இங்க, இந்த ஆத்துல. தனியாவா? ஆமாம். வேண்டாம் துளசி, என்னோட ஆத்துல வந்து இரு. எந்துக்கு? உனக்கும் உன் பெண்டாட்டிக்கும் ஆழ்ச்சிக்கு ஆழ்ச்சை தத்தமங்கலத்திலிருந்து வந்து போற அவ அம்மா அப்பாக்கும் சமைச்சு போடுறதுக்கு என்ன வர சொல்றியா அண்ணா? இன்னமே நான் யாருக்கும் சமைச்சு போட மாட்டேன். நீ உன் காரியத்தை பார்த்து உண்டு பெக்கோ. ராமநாதன் மேலே பேசவில்லை. திடீரென்று துளசிக்கு மூளை பாதிப்பு ஏற்பட்டு விட்டது என்று எண்ணினான். நான் சொல்றத கேளு துளசி. நம்ம அப்பா உசுரோடு இருந்தா நீ இப்படி உன் ஆம்படையாட்ட இருந்து ஓடி வந்திருப்பியா? ஆர் சொன்னா நான் ஓடி வந்திருக்கேன்னு? மாமனார் மாமியாருக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அப்ப நீ மடங்கி மெட்ராஸ் போற வரைக்கும் என்னோட இரு. ஊர் சிரிச்சுண்டாம். நீ வாயை மூடிண்டு போனாலே போரும், ஊர் சிரிக்காது. நேக்கு தூக்கம் வர்றது. ராமநாதன் வெளியேறினான். அவனுடைய தங்கை துளசியா இப்படி பேசுகிறாள்? ஜெயாவோ, சீதாவோ, பாரதியோ இப்படி பேசியிருந்தால் அவன் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டான். உரத்து பேச தெரியாத துளசி, எப்போதும் எல்லோருக்கும் உபச்சாரம் செய்யும் துளசி, யாரிடமும் எப்போதும் கோபத்தையே காட்டறியாத துளசி அவனை தூக்கி எறிந்து பேசுகிறாள் என்றால் இதற்கு முக்கியமான காரணம் இருக்க வேண்டும். தப்பு யார் மீது? துளசியிடமா, கீர்த்தியிடமா, அல்லது கீர்த்தியின் பெற்றோரிடமா? ராமநாதனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. ஒரு காலை சுவரில் பதித்து இன்னொரு காலால்
கண் கொட்டாமல் நின்ற துளசி தன்னுள் வார்த்தைகளை தேடுவதாகப்பட்டது. சிநேகிதி டாக்டர் மஞ்சுவுக்கு நான் அளவுக்கு மீறி பேசிவிட்டதாக மஞ்சுவுக்கு தோன்றவில்லை. உண்மையான நட்பு என்றால் இனிப்போடு நிறுத்தி கொள்ளக்கூடாது. சிற்சில சமயங்களில் கசப்பையும் காட்ட வேண்டும். திடீரென்று துளசி மெதுவாக தனக்கே உரித்தான மென்மையான குரலில், மஞ்சு, உனக்கு என்னோட அவஸ்தை தெரியாது. அதான் நான் சேர்த்து தப்புன்னு சொல்றாய் என்றாள். நான் செய்தது தப்புன்னு சொல்றாய் என்றாள். என்ன அவஸ்தை உனக்கு? என்ன கஷ்டம் உனக்கு? அது ஒரு புராணம். புராணம்னா என்ன? புராணம். சீதை அவஸ்தைப்பட்ட மாதிரி நீயும் பட்டையா? இல்ல திரௌபதி பட்ட மாதிரி அவஸ்தைப்பட்டையா? நீ செய்தது தப்பு, பெரிய தப்பு. 1 வாரமோ 10 நாளோ இருந்துட்டு மெட்ராஸுக்கு போ. உனக்கு இனிமே கீர்த்தி தான் துணை. துளசி முதலாக சிரித்தாள். ஏண்டி சிரிக்கிற துளசி? என் பாட்டிமா ஒரு வசனம் சொல்வா. அது ஓர்மை வந்தது. என்ன சொல்வா? 10 பெத்தவளுக்கு தலைச்சன்காரி புத்தி சொன்னாளாம். மஞ்சு, என்னை விட நீ பெரியவள்னாலும் இந்த விஷயத்துல உனக்கு அட்வைஸ் பண்ண வயசு போராது. ஏன்? ஏண்டி? நீ படிச்சிருக்கலாம். 100 பேருக்கு ஊசி குத்தி இருக்கலாம். 1000 பேர் நாடியை பிடிச்சு பார்த்திருக்கலாம். ஆனா 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 என்னடி ஆனா? நீ ஒரு ஆம்படையான் கையை தொட்டு நாடி பார்த்திட்டில்லை. ஒரு மாமியார் மாமனார் மச்சுனன் நாத்தனார்னு ஒரு பட்டாளத்தை பார்த்திட்டில்லை. அப்ப எதுக்கு எங்கிட்ட அட்வைஸ் கேட்க வந்த? இப்போது துளசி கலகலவென்று சிரித்தாள். நான் எங்கடி மஞ்சு உன்கிட்ட அட்வைஸ்க்கு வந்தேன். நேக்கு நீ அடிநாள்ல இருந்து சிநேகிதி. நேத்திக்கு மதராஸ்ல இருந்து வந்தேன். உன்னை பார்க்கணும்னு தோணித்து வந்தேன். அவ்வளவுதானா? ஆமாம். அப்ப சரி, சாப்பிடலாம் வா. நான் சாப்பிட்டாச்சு. நீ உட்காரு. நான் பரிமாறுறேன். தேவையில்லை. எந்துக்கு மஞ்சு என் பேர்ல தேசியப்படுறாய்? நான் என்ன தப்பு செய்தேன்? பசுமாட்டை கொன்னுட்டு செருப்பு தானம் பண்ற மாதிரி இருக்கு. நேக்கு மனசுலாகலை. உன் புருஷனை மனசு கலங்க விட்டுட்டு நீ தனியா சுகமா இருக்கணும்னு வந்துட்டு இப்ப எனக்கு உபச்சாரம் பண்றியா? இது வேற, அது வேற. துளசி, என்ன? நீ என் சிநேகிதி, என்ன பார்க்க வந்திருக்க. ஆனா அட்வைஸுக்கு வரல. இருந்தாலும் என் மனசுல பட்டதை சொல்ல போறேன். சாப்பிட்டுண்டே சொல்லு. எனக்கு சாப்பாடு முக்கியம் இல்ல, நீதான் முக்கியம். அப்ப சரி சொல்லு. எனக்கு வயசு 26. கல்யாணம் ஆகலை. ஒரு புருஷனோட வாழ்ந்தாதான் கல்யாணமான ஒருத்திக்கு அட்வைஸ் பண்ண யோக்தை உண்டுன்னு நீ நினைக்கிற. அது தப்பு. ஏன் நிறுத்துற? சொல்லு. என்னோட 2 காதையும் நன்னா திறந்து வச்சுருக்கேன். உனக்கு 1000 காது இருந்து அந்த 1000 திறந்து வச்சிருந்தா கூட புண்ணியம் இல்ல துளசி. நீ உனக்கு இருக்கிற மனசில் ஒரு சின்ன இடத்தை திறந்து வச்சுருந்தா கூட போதும். சரி சொல்லு. கல்யாணமோ இல்ல அதுக்கப்புறம் ஏற்படுற தாம்பத்தியமோ சாதாரண சமாச்சாரம் இல்லை. ஒருத்தனும் ஒருத்தையும் சேர்ந்து வாழறாள்னா அது பரஸ்பர சௌகரியத்துக்காக இல்ல. ஒருத்தரோட உடம்பை இன்னொருத்தர் அனுபவிக்கலாம்ங்கிற காரணத்துக்காக இல்ல. செக்ஸ் தாம்பத்தியத்தில் ஒரு சின்ன அத்தியாயம். இயற்கையோட விளையாட்டு தான் அது. ஆனா 2 பேரோட மனசுகள் இணைஞ்சு போறதே அதுதான் தாம்பத்தியம். அதுல நீ வேறு நான் வேறுங்கிற வித்தியாசம் இல்லை. அவனுக்கு அடிபட்டா இவ அழணும். இவன் நல்லா கனவு கண்டா அவன் முழிச்சுண்டு சந்தோஷப்படணும். இந்த தாம்பத்தியம் ஒரு வரப்பிரசாதம். அதை நீ பெட்ஷீட்டை உதற மாதிரி உதறி போட்டுவிட்டு இங்க வந்து நிக்கிற. மஞ்சு பேச பேச துளசி தன்னுள் சிரித்து கொண்டாள். அவளுக்கு என்ன தெரியும்? அவள் சென்னையில் வாழ்ந்த வாழ்க்கை. கீர்த்தியுடனா அவள் வாழ்ந்தாள். மஞ்சு சொல்லும் தாம்பத்தியத்தை உணர்ந்து அனுபவிக்க அவளுக்கு தினந்தோறும் உடம்பெல்லாம் மனமெல்லாம் வலித்தது. கீர்த்தி ஒரு தடவையாவது அழுதிருப்பானா? மஞ்சு அவளுடைய சிநேகிதி பேசுகிறாள். பேசட்டும். துளசி, என்னடி நான் சொல்லிண்டே போறேன், நீ உனக்குள்ள சிரிச்சுக்கிற? நீ பாவம் சாப்பிடாம உன் தொண்டை தண்ணி வத்த உபதேசம் பண்ற. எங்க ஊர் ஆமா சாஸ்திரிகள் புரட்டாசி சனிக்கிழமை ராத்திரிகள்ல கதை பண்ற மாதிரி இருக்கு. ஓ அப்படியா? அப்படியேதான். ஆனா ஒரு வித்தியாசம். என்னடி அது? புரட்டாசி மாசத்துல சிவப்பா மழை கொட்டும். சிலப்போ மழை கொட்டும். கதை நடக்கிறப்ப மழையும் இருக்கும். எல்லா தவளைகளும் கோஷ்டி கானம் செய்யும். ஓகே துளசி, இனிமே நான் இது பத்தி உங்ககிட்ட பேச மாட்டேன். கடவுள் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை எந்த திசையில எப்படி திருப்புண்டு போகணும்னு நீ ஆசைப்படுறியோ அப்படி போ. ஆ, இது விவேகமான அட்வைஸ். உக்காரு, சாதம் போடுறேன் என்றாள் துளசி. மஞ்சுவின் கண்கள் கனத்தன. துளசி, நீ எப்படி இருந்த?
எப்படி மாறிட்ட என்றாள் அவள். இன்னமே மாற மாட்டேன் மஞ்சு என்றாள் துளசி. நாட்கள் விரைவாக ஓடுவது போலப்பட்டது துளசிக்கு. காலை 5 மணிக்கே எழுந்து பழக்கப்பட்டவள் மெல்ல மெல்ல 7 மணி வரை தூங்க கற்றுக்கொண்டாள். அம்மணி தினந்தோறும் காஃபியுடன் இட்லி சேவை என்று ஏதாவது கொண்டு வருவாள். நன்றாக சாப்பிட்டுவிட்டு தமிழ் மற்றும் மலையாள தினசரிகள், வார இதழ்கள் என்று 10:30 வரை ஊஞ்சலில் பதிந்து போவாள். கல்பாத்தி நதியில் அதிகமாக தண்ணீர் ஓடாததால் வீட்டிலேயே குளியல். அதன் பின் பூஜை அறை. 11:30க்கு சாப்பிட உட்கார்ந்தால் 12க்கு முன் எழுந்திருக்க மாட்டாள். அம்மணி சொல்லும் ஊர் கதைகள் ஊறுகாய் போல ருசித்தன. சரியாக 12:30க்கு குடையுடன் பஸ்ஸில் ஏறினால் மஞ்சு வீட்டிலிருந்து திரும்பும்போது மணி 4:30 ஆகிவிடும். அப்புறம் டிஃபன், அடை, தோசை, அரிசி உப்புமா என்று ஏதேனும் ஒன்று. மாலை வேளையில் ஆளோடியில் வந்து நின்று யார் யார் வீட்டிற்கு யார் யார் வந்து போகிறார்கள் என்ற வேடிக்கை பார்வை. திடீரென்று சாத்தப்பனின் நாகசுரம். இறங்கி நடப்பாள். தீபாராதனை. அப்புறம் என்ன? வீடு, பத்திரிக்கை, ஒரு மோர் சாதம், ஊஞ்சலில் படுக்கை. அம்மணி கீழே தூங்க, வேலைக்காரி அம்மு தாழ்வாரத்தில் உறங்க இரவு ஓடிவிடும். ஆடாத ஊஞ்சலில் கனவுகள், ஓடாத தூக்கம், நிம்மதியான தூக்கம். வாரங்கள் ஓடின. ஒரு நாள் கீர்த்தியிடமிருந்து 300 ரூபாய்க்கு டிமாண்ட் டிராஃப்டும் கடிதமும் வந்தன. துளசி கடிதத்தை படித்தாள். நீ விரும்பிய ஓய்வை நன்றாக அனுபவித்துக் கொண்டிருப்பாய் என்று நம்புகிறேன். மறுபடியும் இங்கு எப்போது வர நினைக்கிறாய் என்று தெரிந்தால் நான் உடனே வந்து அழைத்து போகிறேன். என்றும் உன் பிரியமுள்ள கீர்த்தி. பின் குறிப்பு. பாட்டி இறந்து போய்விட்டாள். இன்று சுவீகாரம் நடந்து முடிந்தது. கடிதத்தை மடித்து உரைக்குள்ளேயே போட்ட துளசி 300 ரூபாய்க்கான டிடியை பார்த்தாள். நாளைக்கு பேங்கில் கட்ட வேண்டும். அடுத்த மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை. வாசலில் ஆள் அரவம் கேட்கவே எழுந்தாள் துளசி. டாக்டர் மஞ்சுவின் தந்தை கேஜி ரேழியில் காலணிகளை வைத்துவிட்டு நகர்ந்து முன்னேறி கொண்டிருந்தார். துளசி வியப்பில் ஒரு கணம் தன்னை இழந்தாள். கேஜி அனாவசியமாக யார் வீட்டுக்கும் போகாதவர். அவருடைய உலகம் தம் வீட்டு நந்தவனத்திலும் புத்தகங்களிலும் பழைய கிராமபோன் சங்கீதத்திலும் தான் சுற்றும். அவர் எதற்கு இப்போது வருகிறார்? குட் மார்னிங் துளசி. வாங்கோ மாமா. மஞ்சு வரலையா? மஞ்சு எப்படி வருவாள்? அதுவும் காலை வேளையிலே. இன்னைக்கு கொல்லங்கோடு போயிருக்கா. எப்படி வந்தேள்? நடந்து. நடந்தா? ஆமாம், குறுக்கு வழியா வந்தா உன் வீட்டுக்கு 2 மைல் தானே. நான் டெல்லியில இருக்கிறப்போ செக்ரட்டேரியட்ல இருந்து லோடி காலனி வரைக்கும் தினமும் நடப்பேன். இப்போ முன்னாலே உட்காருங்கோ, காஃபி கொண்டு வர சொல்றேன். அம்மணி, டி அம்மணி, காஃபி கொண்டாடி. காஃபி மெல்ல வரட்டும். நீ இப்ப என்ன செய்யற துளசி? என்ன மாமா கேட்கிறேள்? இல்ல, வீட்டுல உட்காந்து என்ன செய்யறேன்னு கேட்டேன். என்ன செய்யறேன்னு கேட்டா என்ன உத்தரம் சொல்றது? டிஃபன் திங்கிறேன், பேப்பர் படிக்கிறேன், திவசம் உங்க ஆத்துக்கு வரேன். மஞ்சு சொன்னா நீ மெட்ராஸ்ல இருந்து ஒரே அடியாய் வந்து விட்டாயின்னு. ஆமாம். அது உன் இஷ்டம். நான் இப்ப எதுக்கு வந்தேன்னா, அதை சொல்லாம ஊரை சுத்தி வளைக்கிறேள். சொல்ற என் பெண் மஞ்சு இப்ப தினமும் காலங்கார்த்தால இந்த ஊர் அந்த ஊர்னு 1000 ஊருக்கு தனியா போறா. தெரியுமே. ஒரு பணக்காரன் வீடு ஏறி இறங்கினா 10 ஏழைகளோட குடிசைகளுக்கும் போறா. அதுவும் தெரியும் மாமா. அவளுக்கு ஒரு ஹெல்ப் வேணும். ஹெல்ப்னா எப்படி ஹெல்ப்? உன்ன மாதிரி ஒருத்தி அவ கூட போனா அவளுக்கு பல விதத்துல சௌகரியமா இருக்கும். துளசி ஒரு கணம் யோசித்தாள். இம்மாதிரி ஒரு உதவி தேவை என்று இதுவரை ஒரு தடவை கூட மஞ்சு தன்னிடம் கேட்டதில்லை. ஆனால் அவள் சார்பாக கேஜி மாமா கேட்கிறார். நீ என்ன சொல்ற துளசி? நான் வெறும் 10ஆம் கிளாஸ் தானே மாமா. படிப்புக்கும் இந்த வேலைக்கும் சம்பந்தம் இல்லை துளசி. ஒருத்தி மஞ்சு கூட தினசரி போய் வந்தாலே போரும். அவள் என்ன செய்கிறாள்னு உனக்கும் தெரியும். நீயும் சும்மா வீட்டுல உட்காராம கார்ல தினமும் 4 இடம் பார்க்கலாம். திரும்பி வந்து மஞ்சுவோட சாப்பிடலாம். சாயங்காலம் அவ கிளினிக்கு போய் விடுவா. நீ இங்க வந்துக்கலாம். துளசி யோசித்தாள். அவளுக்கு அவளுடைய ஊஞ்சல் அலுத்து போகவில்லை என்றாலும் மாற்றம் மேலும் சுகத்தை அளிக்கக்கூடும் என்று தோன்றியது. எதற்கு மஞ்சுவை கலந்து முடிவு எடுக்கலாமே. நான் இன்னைக்கு உங்க ஆத்துக்கு வருவேன் இல்லையா? அப்ப மஞ்சுவோட இதை பத்தி பேசுறேன். பதில் பேசாமல் கேஜி புறப்பட்டார். அன்று குடையுடன் அவள் புறப்படவும் கீர்த்தியின் மாதாந்திர கடிதம் வரவும் சரியாக இருந்தது. வழக்கம் போல 300 ரூபாய்.
ஒரு சிறு கடிதம். எப்போதும் போல கீர்த்தி அவளுடைய வருகையை எதிர்பார்த்திருந்தான். கடிதத்தை கிழித்து போட்டுவிட்டு டிடியை மட்டும் உறைக்குள் போட்டு கைப்பையில் வைத்து கொண்ட துளசி பஸ்ஸை பிடிக்க விரைந்தாள். அப்போது தான் விரைவது கேவலம் ஒரு பஸ்ஸை பிடிக்க அல்ல, வாழ்க்கையில் புதிதாக அமையப்போகும் ஒரு பாதையைத்தான் என்பதை துளசி உணரவில்லை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.